ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஈஸ்வர தத்துவம். துணை தலைப்பு மாயை. மாயை என்றால் யாதொன்று இல்லாமல் ஆகின்றதோ அதுவேயாகும். யாதொன்று என்பது நித்தியமாக இருப்பது, அது அறிவாகும். அறிவு என்பது ஜீவசக்தியாகிய வாயுவாகும். பிணத்திற்கு அறிவில்லை. காரணம், அதில் ஜீவசக்தியாகிய வாயுவின் கதாகதம் இல்லை. எனவே ஜீவசக்தியாகிய வாயுவேயாகும் அறிவு. அறிவு என்பது ஞானம், அதுவே போதம். அந்த போதம்தான் வித்தை. அந்த வித்தையே அட்சரம், அதாவது நாசமில்லாதது. அதுவே தானாகிய ஈஸ்வரன். ஈஸ்வரனாய், தானாய், அட்சரமாய், வித்தையாய், போதமாய், ஞானமாய், அறிவாய், நித்தியமாய் உள்ளது இல்லாமல் போகின்றதற்கே மாயை என்று பெயர். அதாவது மாயை என்பது அனித்தியமாய், அறிவில்லாததாய், அஞ்ஞானமாய், போதமில்லாததாய், வித்தையில்லாததாய், அட்சரமில்லாததாய், தானில்லாததாய், ஈஸ்வரனில்லாததாய் தீருகின்ற நிலைமையாகும். குறிப்பு: மாயை பற்றிய விளக்கம் பெற சித்தவேதம் படிக்கவும். ஆத்ம நமஸ்காரம்.